வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு மனிதம். இந்த கதையை எழுதியவர் ஜெயஸ்ரீ பிரகதாம்பாள் அவர்கள். இந்த கதையும் நம்மாத்து கதைகள்ங்கிற தொகுப்புல எழுதப்பட்ட சிறு கதை. கதைக்கு போலாமா? கொஞ்சம் கதவை சாத்துங்கோ, நாத்த தாங்கல. என்னதான் சமைக்கிறாளோ? சமையல் அறையிலிருந்து புவனா சத்தமாக கூறினாள். என்ன புவனா, ஏன் கத்தற? அவ காதுல விழுந்துட போறது என்று சமையல் அறைக்கு வந்து கூறினான் கிருஷ்ணா மெதுவாக. வாசல் கதவை சாத்திவிட்டு வந்த கிருஷ்ணாவிடம், இங்க பாருங்கோ, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸே எனக்கு பிடிக்கல. ஒரே நாத்தம். எப்ப பாரு இவா எல்லாம் நான்வெஜ் பண்றா என்று புலம்பினாள் புவனா. இந்த 2 வருஷம் இங்கே தான் இருக்க முடியும் புவனா. மறுபடியும் நங்கநல்லூர் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சுடுத்துனா நம்ம சொந்த ஃப்ளாட்டுக்கே போயிடலாம். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. எனக்கு பழக்கமே இல்லைப்பா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஸ்ரீரங்கம் அக்ரஹாரத்தில். 20 வருஷமா நங்கநல்லூரில் நம்ம ஃப்ளாட்டில் குடுத்தனம் பண்ணிட்டேன். இப்போ திடீர்னு எண்ணூரில் இந்த ஃப்ளாட்டில் குடுத்தனம் பண்ணணும்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போது புவனாவுக்கு குரல் தழுதழுத்து விட்டது. சரி சரி, ஃபீல் பண்ணாத. எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? நேற்று என்ன ஆச்சு தெரியுமா? மாசப்பிறப்புன்னு தர்ப்பணம் பண்ணிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு ஆஃபீஸ் போனேனா, லஞ்சின் போது நீ கொடுத்த லஞ்சை திறக்கிறேன். பக்கத்திலேயே விக்டர் வந்துட்டான். அவன் சாப்பாட்டை திறந்தான். அதில் என்னென்னவோ இருக்கு. வடகம் எடுத்துக்கோங்க பிரதர் அப்படின்னுட்டு எடுத்து என் மூடியில் வைக்கிறான். நான் அவசரமாக வேணா வேணா விக்டர் அப்படின்னு மூடியை கையில் எடுத்து வச்சுன்ட்டேன். உடனே ஓன்னு சிரிக்கிறான். கூடவே யுவராஜும் பர்வீனும் சேர்ந்து சிரிக்கிறா. எனக்கு ஒரே தர்ம சங்கடம் ஆயிடுத்து. அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணேன் என்றான் கிருஷ்ணா. ஆமாம், நங்கநல்லூர் பிரான்ச்சில் இருந்தப்போ மத்தியானம் ஆற்றுக்கு வந்துடுவேன். இப்போ எல்லாம் மாறிடுத்து. புவனா கிருஷ்ணன் தம்பதியினர் கொஞ்சம் ஆச்சாரமானவர்கள். குழந்தைகள் ஹரி மற்றும் கார்த்திகையும் அப்படியே வளர்த்து வந்தனர். அங்கு இருந்த பொழுது எல்லாம் சௌகரியமாக இருந்தது. குழந்தைகளுக்கும் பாட்டு கிளாஸ், ஸ்லோக கிளாஸ் எல்லாம் போக வசதியாக இருந்தது. அக்கம் பக்கம் இருந்த குழந்தைகளோடு புவனாவின் பிள்ளைகளும் சேர்ந்து விளையாடுவார்கள். புவனாவிற்கு இந்த புதிய இடத்தில் பழகவே முடியவில்லை. அக்கம் பக்கம் யாரும் பிராமண குடும்பம் இல்லை. எதிரில் கிறித்தவர்களும், பக்கத்தில் கன்னடம் பேசுபவர்களும், கீழ்த்தளத்தில் ஒரு முஸ்லிம் குடும்பமும், திருமணமாகாத வாலிபர்கள் ஒரு வீட்டிலும் இருந்தனர். எல்லோரும் சந்திக்கும் போது நன்றாக பேசுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதிர் வீட்டு எஸ்தர் கேட்பாள், புவனா மாமி, உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? புவனா, பீன்ஸ் பருப்பூசலி முள்ளங்கி சாம்பார் என்று ஆரம்பித்தால் போதும். அதற்குள் கீழ் வீட்டு சல்மா, என்ன மாமி இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலா? எப்ப பாரு சாம்பார் சாம்பார் என்று உரிமையாக கிண்டல் செய்வாள். இருவரும் கேலி செய்ய சேர்ந்து கொள்வார்கள். புவனாவிற்கு ஏண்டா கதவை திறந்தோம் என்றாகிவிடும். ஏதோ பூசி மெழுகிவிட்டு கதவை சாத்தி கொண்டு வருவாள். ஆமா, இவாளுக்கெல்லாம் நான் மாமியா உறவு வச்சுட்டு கூப்பிடுறா. நம்ம பழக்க வழக்கம் இவாளுக்கெல்லாம் கேலியா இருக்கு. இவா பழக்க வழக்கமெல்லாம் எனக்கு பிடிக்கலையே. ஒரு மடி கிடையாது, ஆச்சாரம் கிடையாது. குளிக்கிறதே 10 மணிக்கு தான். சி, குமுறுவாள். சரி விடு, கூல், அவா வாழ்க்கை அப்படி என்று சமாதானம் பண்ணுவான் கிருஷ்ணா. 8வது படிக்கும் பிள்ளை கார்த்திக், அம்மா நான் விளையாட போகலாமா என்று கேட்க, +2 படிக்கும் ஹரி, டேய் ஏண்டா என்றான். சரி ஓகே என்று அங்கிருந்து நகர்ந்தான் கார்த்திக். அம்மா நீ கொஞ்சம் மாறணும் என்று ஹரி சொன்னதும் புவனா, என்னால் மாற முடியாது என்று வெடுக்கென சொன்னாள். இந்த காலத்தில் நீ இப்படி இருக்கிறது சரியில்லைம்மா. நாங்களும் யார் கூடவும் விளையாடக்கூடாது அப்படிங்கிற. நான் நன்னா படித்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறியே, அது எப்படிம்மா என்று ஹரி வாதம் செய்ய ஆரம்பித்ததும் புவனா பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். அங்கு வந்த கிருஷ்ணா புவனா படும் தவிப்பை கண்டான். புவனாவை பார்த்தால் பாவமாக இருந்தது. பேச்சை மாற்ற விரும்பி, சரி புவனா, இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஆத்துக்கும் போயிட்டு வந்துடலாமா என்று கேட்டான். சரி, எனக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும். விசால மாமி, கௌரி மாமி எல்லாரையும் பார்த்து பேசணும் போல இருக்கு. அவள் எல்லாம் நாராயணியோ 78வது தசகம் வந்துட்டாளாம். வைதேகி முந்தா நாள் ஃபோன் பண்ணா. எனக்கு தான் கொடுப்பனை இல்லை. ஹரி, கார்த்திக், நீங்கள் வரேலா? நாங்கள் நங்கநல்லூர் போகிறோம். இல்லை, எனக்கு அசைன்மெண்ட் எழுதணும்ப்பா என்றான் ஹரி.
இன்னைக்கு ஃபைனல்ஸ் மேட்ச் பார்க்கணும் கார்த்திக் சொன்னான். சட்டென்று உற்சாகமாகிவிட்டாள் புவனா. ஆழ்ந்த நீல நிற மைசூர் சில்க் புடவையை கட்டிக்கொண்டாள். ஃப்ரிட்ஜில் இருந்து மல்லிகையை தலையில் வைத்துக்கொண்டு தயாராகிவிட்டாள். கிருஷ்ணாவும் நல்ல வேஷ்டி ஜிப்பா சகிதம் ரெடியாகிவிட்டான். காரில் ஏறி டேஷ்போர்டில் இருந்த பிள்ளையார் முருகர் படங்களையெல்லாம் கண்ணில் ஒற்றி கொண்டான். யார் போடட்டும்? பாம்பே ஜெயஸ்ரீயா அபிஷேகா? இது புவனா. அபிஷேக் போடு, விறுவிறுன்னு பாடுவான் என்று பதில் சொன்னான் கிருஷ்ணா. மியூசிக் பிளேயரில் அபிஷேக்கின் குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. புவனாவுக்கு கர்நாடக சங்கீதம் என்றால் உயிர். பக்தியிலும் இசையிலும் உருகி தன்னை மறந்த நிலையில் அமர்ந்து வந்தாள். அவளது மோன நிலையை இடையூறு செய்யாமல் கார் ஓட்டினான் கிருஷ்ணா. ராயப்பேட்டை அருகில் வந்ததும் கார் நின்றது. என்னாச்சு? ஏன் நிறுத்திட்டேன்? அங்க பாரு. காரை விட்டு இருவரும் இறங்கினார்கள். சாக்கடை ஓரமாக 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் விழுந்து கிடந்தான். அருகே சென்று அவன் தலையை நிமிர்த்தி மூச்சு இருக்கு என்றாள். இரு, நான் கார் கதவை திறந்து வச்சுட்டு வரேன். கார் பின்பக்க கதவை திறந்து வைத்தான். இருவருமாக அந்த சிறுவனை காரின் பின்சீட்டில் கிடத்தினார்கள். நானும் பின்னாலேயே உட்கார்ந்துக்கிறேன் என்று தன் மடியில் அந்த பையனின் தலையை வைத்துக்கொண்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டுங்கண்ணா என்று புவனா சொன்னதும், அங்கே போலீஸ் கேஸ்னு அட்மிட் பண்ண மாட்டான் என்று சொன்னான் கிருஷ்ணா. அதெல்லாம் தெரியாது, சீக்கிரம் போகணும். நீங்கள் விஸ்வநாத் அண்ணா பேரை சொல்லுங்கோ. விஸ்வநாத் புவனாவின் ஒன்றுவிட்ட அண்ணா, தலைமைச் செயலகத்தில் முக்கியமான IAS அதிகாரி. ஃபோன் அடித்ததும் வீட்டில் அசைன்மெண்ட் எழுதி கொண்டிருந்த ஹரி ஃபோனை எடுத்தான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட அவன் கார்த்திக் பார்த்து கொண்டிருந்த மேட்சின் சத்தத்தை மியூட் பண்ணினான். அம்மா ஃபோன் செய்த விஷயத்தை கூறிவிட்டு கடைசியாக, கார்த்திக், நம்ம அம்மா அப்பா நங்கநல்லூர் போகலை என்று ஹரி சொன்னதை கேட்டு கார்த்திக் ஏன் என்று கேட்டான். அவ 2 பேரும் எவ்வளோ கிரேட் தெரியுமா? நம்ம ஆற்றுல எவ்வளோ ஆச்சாரம், எவ்வளோ மடி. ஆனால் அவள் போகும்போது ஒரு பையன் ரோடோரம் விழுந்து கிடந்திருக்கான். அவ்வளோ பிஸி ரோட்டில் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலை. அம்மா அவனை பக்கத்திலேயே போட்டுட்டு போயிருக்கா. காவேரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் ரொம்ப ரத்தம் இழந்துட்டான். அப்பா அவனுக்கு பிளட்டு கொடுத்துருக்கா. ஹரிக்கு குரல் நெகிழ்ந்தது. ரியலி? அந்த பையன் பிழைச்சிட்டானா? பிழைச்சிட்டானா. டயத்துக்கு கொண்டு வந்ததுனால உயிர் தப்பிச்சான்னு டாக்டர் சொன்னாராம். அம்மா அப்பா ரொம்ப அலர்ட்ரா. யார் கூடவும் பழகவோ விளையாடவோ விடுறதே இல்லைன்னு நாம் நினச்சோம் இல்லை. ஆனால் பாரு, யாருன்னே தெரியாத அந்த பையன் உயிரை எப்படி காப்பாற்றியிருக்கா. ஆமாம், பழக்க வழக்கம் வேறையா இருக்கிறதுனால அவளால் எல்லார் கூடவும் பழக முடியல. இப்போதான் தெரியறது எவ்வளோ பெரிய மனசு அவளுக்கு. ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை பேரண்ட்ஸ் என்றான் ஹரி முத்தாய்ப்பாக. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை. வீட்டில் நம்ம ஆச்சாரம் எல்லாம் பார்க்கலாம், ஆனால் வெளியில் போனால் மனிதநேயத்தோடு நடந்துக்கணுங்கிறது தான் இந்த கதையில் நம்மளுக்கு அழகாக தெரியறது. இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் அவாவா திரும்பி நமக்கு என்ன வந்ததுன்னு போகாமல் திரும்பி பார்க்காம போகிறது நிறையா பேர் ஒரு சிலர் இருக்கா. அப்படி இல்லாமல் பார்த்தா என்ன பண்ணலாம், நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறத நினைக்கணும்.